மக்களே பாருங்கள், பேக்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. 3 பேக்கும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்து வந்து இதில் 3 விதையும் போட்டு நிரப்புறது தான் வேலை. பாருங்கள், ஃபஸ்ட்டு சிறுகீரையை அப்படியே போட்டு தூவி விடுவோம். தூவி விட்டு நல்லா தூவிட்டு நல்லா அப்படியே பரப்பி விட்ருவோம். நல்லா பரவலாக போட்டு மண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்ருவோம். ஸோ இதே மாதிரி அடுத்த கீரையும் நம்ம விதைப்போம். ஸோ அடுத்து வந்து அரைக்கீரையும் நல்லா ஜம்முன்னு இந்த மண்ணோடையே கலந்து போட்டோம்னா இன்னுமே நல்லா முளைக்கும். உங்களுக்கு நான் வந்து இது முளைச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி காட்டுறேன் நான் எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. எப்படி 4 நாள் ஆகும். ஸோ இதை அப்படியே நம்ம அப்படியே பரப்பி விட்ருவோம். அடுத்த பேகு இந்த குப்பையெல்லாம் இருந்தால் எல்லாம் ஓரங்கட்டிட்டு நல்லா பரப்பி விட்ருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை. ஸோ இதையும் வந்து நம்ம மண்ணோடு கலந்து அப்படியே பரப்பி விட்ருவோம். ஸோ நல்லா பரப்பி விட்டால் தான் அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வளரும். ஸோ அதனால தான். ஸோ ஒரு இடத்துல அப்படியே குட்டா இல்லாமல் அப்படியே நல்லா கையை வச்சு நல்லா பரப்பி விடுங்க. சின்ன சின்ன குப்பையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி முளைக்குதுன்னெலாம் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி. தேங்க்யூ.